என்ன செஞ்சிருக்காண்டா, ஒரு நாள் அந்த மாணவிட்ட எங்கம்மா போறீங்க, உங்களோட வீடு எங்க, கடும் வெயில் தானே, ஏறுங்க கார்ல ஏறுங்க, கொண்டு போய் வீட்டை விடுறே ஏத்திருக்கான். இப்படி இந்த மாதிரிக்கு அந்த பிள்ளைகள் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி ஒரு கட்டத்துல அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு ஒரு காதல் என்று சொல்ல முடியாத ஒரு ஆசையை காட்டியிருக்கான். பெற்றோர்களே, நாங்க எங்கட தேசத்துல ஒரு மோசமான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகளை இன்றைக்கு இந்த காணொலியை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செய்தியா இருக்கலாம். நாளைக்கு உங்களோட வீட்டுல நடக்காம இருக்கணும்டா, நீங்க உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கடும் கவனமாக இருங்க. இது எங்க நடந்திருக்குண்டா, சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு மோசமான ஒரு ராட்சசன் படத்துல பாக்குற மாதிரிக்கான ஒரு வில்லன் ஒருத்தன் இன்றைக்கு இலங்கை நாட்டுல சிக்கி இருக்கிறான். என்ன தெரியுமா செஞ்சிருக்கான்? பள்ளிக்கூடம் போற 16 வயசு 13 வயசு இது போல சின்ன சின்ன வயசுல இருக்கக்கூடிய மாணவிகளை பக்கா பிளான் போட்டு பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்து துஷ்பிரயோகம் பண்ணி அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். ஐயா, இவனெல்லாம் தூக்குல போடணும். இவனுகளெல்லாம் வந்து முழுக்க வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்கணும். தப்பிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து வெளியில வர்றதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்க கூடாது. இது போல பல சம்பவங்கள் ஐயா, எந்த நாளும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனா இதெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய மீடியா எல்லாம் கதைக்க மாட்டாங்க, மூடி மறைச்சிருவாங்க. சும்மா கூத்தடிக்கிறதையும் கும்மாளம் அடிக்கிறதையும் வந்து போடுறதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கு. எவ்வளவு பெரிய சம்பவம் ஐயா, இவனெல்லாம் வெளியே வரக்கூடாது. பணம் இருக்குன்ற காரணத்துக்காக எதையும் செய்யலாம் என்ற எண்ணம் மாறணும். இது எப்படி செஞ்சிருக்கான், இது எங்க நடந்திருக்கு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பெற்றோர்களே, நாங்க எங்கட தேசத்துல ஒரு மோசமான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகளை இன்றைக்கு இந்த காணொலியை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செய்தியா இருக்கலாம். நாளைக்கு உங்களோட வீட்டுல நடக்காம இருக்கணும்டா, நீங்க உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கடும் கவனமாக இருங்க. இது எங்க நடந்திருக்குண்டா, இலங்கை தேசத்துல களுத்துறை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாவட்டத்துல இன்றைக்கு இந்த மோசமான 30 வயது இருக்கக்கூடிய இந்த நபர் இந்த குற்றவாளி சிக்கி இருக்கிறார். இவன் என்ன செஞ்சிருக்காருண்டா, ஒரு வருஷத்துக்கு முதல் 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவி ஒருத்தவங்க வந்து பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி நடந்து போறாங்க. நடந்து போகும்போது இதை கடுமையா அவதானிச்சிருக்கிறான். அதாவது இவன் யாருண்டா, இந்த குற்றவாளி, இவனுக்கு வயசு 30, இவனுக்கும் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவன் வந்து ஒரு தொழில் செய்யறான். என்னடா வந்து ஒரு மின் பொறியியலாளரோ என்னமோ சொல்றாங்க. ஏகப்பட்ட பிசினஸ் செய்யறான் போல, நல்ல காசுக்காரன், நல்ல கார் வச்சிருக்கான், நல்ல ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பர வீடு, ஏகப்பட்ட காசுக்காரன் போல இருக்கு. நல்லா பிளான் பண்ணி நல்லா அந்த விஷயம் இந்த பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் விட்டு போற எல்லாம் நல்லா பார்த்து என்ன செஞ்சிருக்காண்டா, ஒரு நாள் அந்த மாணவிட்ட எங்கம்மா போறீங்க, உங்களோட வீடு எங்க, கடும் வெயில் தானே, ஏறுங்க கார்ல ஏறுங்க, கொண்டு போய் வீட்டை விடுறே ஏத்திருக்கான். இப்படி இந்த மாதிரிக்கு அந்த பிள்ளைகள் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி ஒரு கட்டத்துல அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு ஒரு காதல் என்று சொல்ல முடியாத ஒரு ஆசையை காட்டியிருக்கான். இவன் மேல வந்து ஒரு ஆசை வர்ற மாதிரி காசு, கார், ஆடம்பர வீடு, அது இதெல்லாம் காட்டி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காருண்டா, இவன்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இவன்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 16 வயசா, நல்லா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, ஒரு 16 வயசு இருக்கக்கூடிய மாணவி ஏமாறுறாங்க. தன்னுடைய வாழ்க்கை சீரழியுதுன்றதை யோசிக்காம ஏமாறுறாங்க. அங்க வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் வீட்டுல யாருமே இல்லாத சமயத்துல பாலியல் ரீதியா செய்யவே கூடாத தவறுகள் எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. அதன் பிற்பாடு அந்த மாணவி 16 வயசு இருக்கக்கூடிய மாணவி என்ன செஞ்சிருக்காங்கடா, ஒரு சில மாதங்கள் இவன் இதை எத்தனை தடவை செஞ்சிருக்காங்கடா, கிட்டத்தட்ட பல தடவை செஞ்சிருக்காங்க போல இருக்குது. அப்ப அந்த மாணவி பள்ளிக்கூடத்துல இன்னும் ஒரு தோழி 13 வயசுல இருக்கக்கூடிய தன்னுடைய 16 வயசு மாணவி 13 வயசுல இருக்கக்கூடிய மாணவிக்கு இவனை வந்து அறிமுகப்படுத்திருக்கான். அறிமுகப்படுத்தி புகைப்படத்தெல்லாம் கொடுத்து தன்னுடைய 13 வயசு மாணவியினுடைய தாயினுடைய தொலைபேசிக்கு இவனுடைய புகைப்படத்தை அனுப்பி ஏதோ ஒரு வழியில தொடர்பு படுத்தி இருக்காங்க. தொடர்பு பட்டு 13 வயசு மாணவியினுடைய வாழ்க்கையும் சீரழியுது. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சம்பவம். இப்படி கிட்டத்தட்ட 3 மாணவி, இதுவரைக்கும் 3 மாணவிகளினுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காரு வெளியே தெரிய வந்திருக்கு. இன்னும் எத்தனை மாணவிகள் அகப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு சம்பவம் உண்டு. அப்ப இந்த மாதிரியான சம்பவங்களை செய்யக்கூடியவன்களை வந்து அதிகபட்சமா தூக்கு தண்டனை, மரண தண்டனை, வெளியில வரவே முடியாத அளவுக்கு வந்து இவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இவர்களுக்கெல்லாம் எப்படி தைரியம் வருதுண்டு. ஒரு காவல்துறை மேல வந்து ஒரு பயம் இருந்தா இவர்கள் எல்லாம் இது போல தவறுகளை செய்வானுங்களா? செய்ய மாட்டானுங்களே. என்ன தைரியத்துல செய்யறானுங்க? அப்ப சிக்கி இருக்கா. இவனை போல எத்தனையோ பேர் சிக்காம இந்த தேசத்துல எத்தனையோ இடங்கள்ல வந்து சுத்தி திரிகிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, பெற்றோர்களை கடும் கவனமாக இருங்க. பள்ளிக்கூடம் போறாங்களே, உங்களோட பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக போய் வராங்கன்னு நினைக்காதீங்க. இது போல பயங்கரமான இந்த போதைகளுக்கு அடிமையானவன், காசுக்காரன், இப்படி ஏகப்பட்ட பேர் இது போல தவறுகளை செய்யறதுக்கு திரியிறாங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, உங்களோட பிள்ளைகளை முதலாவது கடுமையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதிபர்கள் கடுமையா தெளிவா சொல்லுங்க.
நீங்க வந்து எப்படியான ஒரு சமுதாயத்துல வாழ்றீங்க, எப்படி தப்பிக்கணும், எப்படியான எங்களுக்கே நாங்க படிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் தெரியாத ஒருத்தன் தந்தா பிஸ்கட் தந்தா கூட வந்து சாப்பிடக்கூடாது. ஆனா ஒரு தெரியாத ஒருத்தன் கார்ல வந்து ஏத்திட்டு போறானுடா, எப்படி நீங்க ஏறுறீங்க? இன்னைக்கு பாருங்க 3 மாணவிகளினுடைய வாழ்க்கை பாலியல் ரீதியா துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல். அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்க. இது போல பல சம்பவங்கள் நடக்குது ஐயா. நீங்க இது போல சம்பவங்கள்ல இருந்து தப்பிக்கணும்டா நீங்க கடும் கவனமாக இருக்கணும். நம்ப கூடாது, யாரையுமே நம்ப கூடாது. பல ட்ரக்ஸுக்கு அடிமையாகி எப்படி இந்த பிள்ளைகளை வேட்டையாடுறது, எப்படி ஏமாத்துறது, பாலியல் ரீதியா எப்படி தொந்தரவு செய்யறது, ஏகப்பட்ட கோணங்கள்ல ஏகப்பட்ட மிருகங்கள் சுத்தி திரிகிறாங்க. இதுக்கு காவல்துறை தப்பிக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சட்டத்திறனிகள், நீதிமன்றம் கடுமையாக இருந்து இது போல தவறுகள் செய்யக்கூடிய இது போல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்தாதான் மறுபடியும் ஒருத்தர் இது போல தவறுகள் செய்யறதுக்கு ஒரு பயம் வரும். இல்லையண்டா இப்ப நான் கதைக்கிறேன், வேற யாருமே எந்த ஒரு மீடியாவும் எந்த ஒரு யூடியூபர்ஸும் அதை கதைக்க இல்லை. அப்ப அவன் வந்து பணத்தை கொடுத்து வெளியே வந்தா கூட தெரியாதே ஐயா, தெரியாதே. அப்ப யார் இதெல்லாம் கதைக்கிறது? காவல்துறை சரியா செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து இது போல விஷயங்களை வந்து வெளியில கதைச்சா தானே ஐயா தெரிய வருமனே. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து இதுகளை நான் என்னால முடிஞ்சதுகளை சொல்றேன். நன்றி சொந்தங்களே, இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.